தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியில் அந்தோணி சாமி சகாய செல்வி அவர்கள் குடும்பத்திற்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் அனைவருக்கும் நல்ல உடல் வளர்ச்சியும் கிடைக்கவும் மகன் மருமகள் பேத்தி குடும்ப ஆசிர்வாதத்துக்காகவும் குடும்பத்தில் இறை அமைதி சமாதானம் என்றும் நிலவும் தொடர்ந்து இறையாச வேண்டியும் ஜெபிப்போம். ஜெபிப்பவர்கள் குடும்பத்துக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் செய்யும் தொழிலையும் உடன் பணியாளர்களையும் ஆசிர்வதிக்கவும் பணி செய்யும் இடத்தில் எல்லா விதமான இடையூறுமின்றி நல்லபடியாக பணி நடக்கவும் இறையாசிர் வேண்டியும் ஜெபிப்போம். ஆண்டோ குமார் கார்த்திகா 9ஆம் ஆண்டு திருமண நாளுக்காகவும் இறைவன் சில அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் திருப்பலியை ஜெபிப்போம். ராஜம் கீத பொன்கலன் கிரேஸ் ஆரோக்கியசாமி விமல்டா இவருடைய ஆண்மழை பாதலுக்காக கொண்டாடுவோம். அருள் சேவியர் மலன் ஜான்சிராணி குடும்பத்தில் எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் குழந்தைகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிப்போம். ஜெயராஜ் மீராயன் அவருடைய 30ஆம் நாள் நிறைவில் அவருடைய ஆண்மழை பாதலுக்காக வேண்டுவோம். வசந்த கருப்பசாமி அவருடைய ஆண்மழை பாதலுக்காக வேண்டுவோம். பெஞ்சமின் ஆண்மழை பாட்டிற்காகவும் மகன் மகள் வாழ்க்கை தர உயரவும் ஜெபிப்போம். வர்கீஸ் ரியல் எஸ்டேட் குமார் வர்கீஸ் ராஜ் ஜோஸ்மின் ஆனந்தயா அவர்கள் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் குடும்ப சமாதானத்திற்காகவும் உடல் உள்ள சுகத்திற்காகவும் பிள்ளைகள் ஞானத்திலும் தெய்வ பக்தியிலும் வளரவும் இழந்த சொத்துக்களை மீட்டுத் தர வேண்டுவோம். டாக்டர் ராஜம் அவர்கள் குடும்பத்திற்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல உடல் உலகத்தோடு வாழவும் குடும்ப தலைவி நல்ல உடல்நலம் பெறவும் ஜோசப் அவர்களுடைய ஆண்களை பார்த்தலுக்காக எண்ணிக்கொள்வோம். தாமஸ் சதானந்தம் அவர்களுடைய ஆண்களை பார்த்தலுக்காகவும் ரோசையின் பாத்திமா அவர்களுடைய ஆண்களை பார்த்தலுக்காகவும் குடும்பத்தில் மறைந்த எல்லா ஆன்மாக்களுடைய இலை பார்த்தலுக்காகவும் வேண்டுவோம். அமந்தி ராயல் பதவிநாயகி சாமி ஜாஸ்மின் ராபர்ட் ஜெனி சேவி வின்சனருடைய ஆண்களை பார்த்தலுக்காகவும் குடும்பத்தில் மறைந்த அனைத்து ஆன்மாக்களை பார்த்தலுக்காகவும் உத்தரிகத்தல் ஆன்மாக்களை பார்த்தலுக்காகவும் இந்த திருப்பதியிலே மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, பொது காலத்தின் 21வது ஞாயிறு வழிபாட்டை நாம் கொண்டாடக்கூடி வந்திருக்கிறோம். கடவுளுடைய நிறை ஆசிர் நம்மோடும் நம் குடும்பங்களோடும் தொடர்ந்து தங்கி இறை உறவில் நாமும் நம் குடும்பங்களும் இந்த சமூகமும் தொடர்ந்து எல்லா விதமான ஆசிரியை அருளையும் பெற்றுக்கொள்ள ஒருவர் மற்றவரை இந்த வழியிலே கொடுத்து நாம் வேண்டுவோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த வழியும் கொடுப்போம். உடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைக்கும் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மளை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, நீர் கற்றுத் தருவதை மக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலகச் சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். நாங்களும் அவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 1 முதல் 2, 15 முதல் 17 மற்றும் 18 உடைய. அந்நாட்களில் செக்கேமில் யோசுவா இஸ்ரேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். இஸ்ரேலின் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர். யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது: ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினான். உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தை அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும், நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 34. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை: ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள்.
அவர்களை அழைத்து எடுக்கவினின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தார் கருவில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை காப்பாற்றுகின்றார். இரண்டாம் வாசகம். திருமணத்தில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்தும். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திருவசனங்கள் 21 32 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கு ஒருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரைதிரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம்மீது அன்பு கொள்கிறவர் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 60 முதல் 69 முடிய. அக்காலத்தில் இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர், இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முன்னிருப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தான் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூயாமையே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவார். நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தாரன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றைய இயேசுவின் சீடர்கள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடமும், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வழிக்கும் வார்த்தைகள் உங்களிடம் தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. சொல்றமையான சகோதரிகளே, சகோதரர்களே, எல்லாருக்கும் நீ காலை வட்டத்தை நம் மகிழ்வோடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். நம்புகிறீர்களே, இன்றைக்கு வாசிக்க கேட்ட 3 அருள் வாக்குகள் கடவுளோடு நாம் எந்த அளவிற்கு பற்றுறுதி கொண்டவர்களாக வாழ வேண்டும். கடவுளோடு இணைந்த வாழ்வு என்பது நமக்கு எல்லா விதமான ஆசிரியையும் அருளையும் வல்லமையும் நாம் தேடுகிற எல்லா விதமான நிறைவையும் பெற்றுக் கொடுக்க வல்லது. எனவே நம்முடைய வாழ்வு முழுவதுமாக நாம் கடவுளோடும் கடவுளை நம்மோடும் இருக்கும்படியாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையை கூறுவதாகவே அமைந்திருக்கிறது. இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதி இடையிலிருந்து எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர் சொல்லுகிற செய்தி நற்கருணையை அவர் ஏற்படுத்தி நற்கருணையுடைய மறைபொருளை குறித்து தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது நடந்த நிகழ்வை வெளிப்படுத்துகிற வாசகமாக அமைந்திருக்கிறார். அவர்களிடத்தில் மிக தெளிவாக ஆண்டவர் இயேசு கேட்கிறார், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று சொல்லி. ஆனால் சீமோன் பேதுரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வழிக்கும் வார்த்தைகள் உங்களிடம் தானே உள்ளன என்று அவர் தெளிவாக தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்தினுடைய தொடக்கத்திலே இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர்கள் பலர், இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர் என்று சொல்கிறார். அப்படி ஆண்டவர் எதை பேசிவிட்டார்? ஏன் அவர்கள் முணுமுணுத்தார்கள்? ஏன் இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று இந்த நற்செய்தி பகுதியினுடைய 60வது வசனத்திற்கு முன்பாக நாம் படிப்போம் என்று சொன்னால், வாழ்வு தரும் உணவு நானே, என்னை நம்பிக்கை கொள்ளுபவர்கள் இறப்பனும் வாழ்வர். இதோ என்னுடைய உடல், இதை உணவாக உட்கொள்ளுங்கள், இதோ என்னுடைய இரத்தம், இதை பானமாக நீங்கள் பருகுங்கள் என்று ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லியிருப்பார். இதை கேட்க சீடர்களுடைய உள்ளம் மறுத்தது, முணுமுணுத்தது. பலரும் அவரை விட்டு வெளியேறினார்கள் என்பதுதான்
இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக அமைந்திருக்கிறது. முதல் வாசகத்தை வாசிக்க கேட்டோம். நாங்களும் அவருக்கு ஊழியம் புரிவோம். நாங்களும் என் குடும்பத்தார் இணைந்து ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம். ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்று யோசுவா புத்தகத்தின் வழியாக நாம் தெரிந்து கொள்வோம். என் அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளுக்கு முன்பாக உறுதிமொழி எடுப்பது முக்கியமல்ல, உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துவது முக்கியமல்ல, மாறாக அதில் எந்த அளவிற்கு நாம் நிலைத்து நிற்கிறோம் என்பதைத்தான் கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய காரியமாக அமைந்திருக்கிறார். தம் சீடர்கள் பலர் தம்மை விட்டு பிரிந்து செல்வதை இயேசு கண்டு அவர் கலங்கவில்லை. நஷ்டம் சீடர்களுக்கு தான், இயேசுவுக்கு கிடையாது. அதான் அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். தம்முடன் இருந்த 12 பார்த்து பலர் அவரை விட்டு வெளியே போனாலும் மீதம் இருக்கக்கூடிய 12 பேரை பார்த்து அந்த இயேசு கேட்கக்கூடிய கேள்வி, நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? என் அன்புக்குரியவர்களே, ஒரு காரியத்தை நாம் ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்மை ஒருபோதும் பின்வாங்காது. எப்படி நாம் தங்கத்தை சுட்டெடுக்கிற பொழுது அதை புடமிடுகிற பொழுது அது மின்னி விழுகிறதோ, அதே போல எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், ஏளனங்கள் வந்தாலும், துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் உண்மை ஒருபோதும் சாகாது, உண்மை ஒருபோதும் மறையாது. அது தங்கத்தை போல மின்னியே ஆகும் என்பதுதான் இயேசு இன்றைக்கு நமக்கெல்லாம் சொல்லித்தரக்கூடிய மிகச்சிறந்த நம்பிக்கையாக இருக்கிறது. வாழ்வும் வழி உண்மையான ஆண்டவர் இயேசு நற்கருணையை நம்புகிறவர்களே பெரிய எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே அவர் நிறைவேற்றினார் என்பதுதான் உண்மை. கடந்த 2000 ஆண்டுகளாக எத்தனையோ பேர் இந்த மறைபொருளை, இந்த நற்கருணை மறைபொருளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தாய் திருவை விட்டு அவர்கள் வெளியேறியிருக்கிறார். அதற்கு முதலாக அடித்தளமிட்டவர் யூதாஸ். அவெல்லாம் விவிலியத்தில் வாசிக்கிற பொழுது 30 வெள்ளிக்காசுகளை எடுத்துக்கொண்டு அல்லது வாங்கி கொண்டு ஆண்டவர் இயேசுவை அவர் காட்டிக் கொடுத்து வெளியேறினார் என்பது போன்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் அதுவல்ல உண்மை. எப்பொழுது ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலை, இரத்தத்தை இந்த சமூகத்திற்கு ஆன்ம உணவாக, பானமாக, நற்கருணையாக வழங்குகிறேன் என்று தன்னுடைய சீடர்களுக்கு முன்பாக சொன்னார், அப்பொழுதுதான் பலர் முணுமுணுத்தார்கள், இதை இன்னும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று. அவர்களில் பலர் இயேசுடைய நற்கருணை மறைபொருளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வெளியேறினார்கள். அதில் மிக முக்கியமானவர் யூதாஸ். நற்கருணை மறைபொருளில் அவருக்கு நம்பிக்கை இல்லாத நிலையில் அவர் ஆண்டவர் இயேசுடைய சீடர் குழாமை கொண்டே அவர் வெளியேறுவதை பார்த்தார். எங்கே நற்கருணை மறைபொருளில் நம்பிக்கை இல்லையோ அங்கே வாழ்வு இல்லை என்பது யூதாஸ் நமக்கெல்லாம் உணர்த்தி காட்டக்கூடிய உண்மையாக அமைந்திருக்கிறது. எனவே நற்கருணை மறைபொருளை ஏற்றுக்கொள்வதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய அறிவு ஒரு நாள் கை கொடுக்கிறார். மாறாக அது கடவுள் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள். எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், தந்தை ஈர்த்தானுடைய எவரும் என்னிடத்திலே வர முடியாது என்று மிக தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். வாழ்வு தருவது தூய ஆவியே. எனவே தூய ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், தூய ஆவியானவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், தூய ஆவியானவருடைய அறிவை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், அந்த தூய ஆவியானுடைய வல்லமையோடு ஆண்டவர் இயேசு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நற்கருணை மறைபொருளை நாம் ஆழமாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அந்த நற்கருணை மறைபொருள் வாழ்ந்திலிருந்து நம்மை எதுவும் பிரித்தெடுக்க முடியாது என்பதை நாம் தெளிவாக இந்த நாளிலே உணர்ந்து கொள்ள கடவுள் நமக்கு அழைப்பினை கொடுக்கிறார். எனவேதான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு மிக தெளிவாக உணர்த்தி சொல்லக்கூடிய பாடம் இதுவாகத்தான் இருக்கிறது. இயேசு ஏன் மிக தெளிவாக உறுதியாக தன்னுடைய சீடர்கள் மத்தியிலே இந்த நற்கருணை குறித்து ஆழமாக வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், அவர் நேற்றும் இன்றும் என்றும்
இல்லை என்று சொன்னால் இல்லை எனவும் வெளிப்படையாக ஆண்டவர் இயேசு பேசக்கூடியவர். இதைத்தான் எபிரேயர் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையிலும் 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 1 அதிகாரம் 19வது இறைவார்த்தையிலும் வாசிக்கிறோம். இயேசுவுடைய தன்மை எப்படியோ அப்படியே நற்கருணையுடைய தன்மையும் இருக்கிறது. இயேசுவுடைய தன்மை எப்படியோ அப்படியே சீடர்களுடைய தன்மையும் இருக்க வேண்டும் என்பது இயேசுடைய எதிர்பார்ப்பு. அதில் ஒரு சிலருக்கு இருந்தது, பெரும்பாலானோருக்கு இல்லை. அது இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இஸ்ராயல் மக்கள் உண்மையான கடவுளுக்கு ஊழியம் புரிந்தாலும் அவருடைய வாழ்வை நாம் எண்ணி பார்க்கிற பொழுது பல நேரங்களிலே அவர்கள் பிற தெய்வ வழிபாட்டிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார். எனவேதான் அவர்கள் மத்தியில பாகால் தெய்வ வழிபாடு புகுந்தது. கடவுளை விட்டு அவர்கள் வெகு தொலைவில் சென்றார்கள். பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் கடவுளிடமிருந்து பெற்றுக் கொண்டாலும் மீண்டும் மீண்டுமாக அவர்கள் கடவுளை சோதித்தார்கள். எனக்கும் இவர்களே, கடவுள் கட்டளை கொடுத்த பொழுது நாங்கள் அப்பொழுக்கற்ற நிலையில ஒரு புள்ளி மாறாமல் நாங்கள் இந்த கட்டளைகளை கடைபிடிப்போம் என்று ஆண்டவருக்கு முன்பாக வாக்கு கொடுத்தவர்கள் இஸ்ராயல் மக்கள். ஆனால் பல நேரங்களில் அந்த வாக்கை, அந்த உறுதிப்பாட்டை தன்னுடைய வாழ்க்கையை கடைபிடிக்காமல் போனார்கள் என்று சொன்னால் உண்மை தெய்வத்தை அவர்கள் பல நேரங்களிலே மறந்து பிற தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்ட காரணத்தினாலே அங்கே நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாக இருக்க வேண்டிய அவர்கள் பல நேரங்களில் தன்னுடைய நம்பிக்கையை இழந்து போன பிள்ளைகளாக ஆண்டவரை சோதிக்கக்கூடிய நோக்கத்தோடு அவரிடத்திலே பல கேள்விகளை கேட்டார்கள். அந்த நிலையில்தான் இன்றைக்கு சீடர்களுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கேட்கிற கேள்வி, நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? பேதுரு சொன்னார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தருகிற வார்த்தை உம்மிடம் தானே இல்லை. இவர்கள் இதுதான் நம்பிக்கையுடைய அடிப்படையில் உச்சமாக அமைந்திருக்கிறது என்று விவிலிய அறிஞர்கள் நமக்கு தெளிவாக சொல்கிறார். பேதுரு சொன்ன இந்த வார்த்தை வெறும் வார்த்தை, மாறாக அது அவருக்குள் கடவுளால் ஏற்படுத்திக் கொண்ட தன்னை வெளிப்படுத்த கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பினை மிகச்சரியாக பயன்படுத்திய நிலையில அவர் உதித்த வார்த்தைகளாக அமைந்திருக்கிறது. இந்த நம்பிக்கையில் அவர் ஒரு சில நேரம் குறைபட்ட மனிதனாக இருந்திருக்கிறார். ஆனால் அதை விட்டு ஓடி ஒழிந்த மனிதனாக அவர் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்பதுதான் நாம் பேதுரு வழியாக தெளிவாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக அமைந்திருக்கிறது. ஆனால் யூதாசு ஆண்டவர் இயேசுவை காட்டிக் கொடுத்தார். 30 வெள்ளிக்காசுகளுக்காக அல்ல, மாறாக ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்திய இந்த நற்கருணை மறைபொருள் அவருடைய உள்ளத்திலே பல கேள்விகளை எழுப்பிய அந்த நிலையில் ஆண்டவர் இயேசுவை காட்டிக் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு சொல்வார், யூதாசு அந்த நற்கருணை பந்தியில் தன்னுடைய பங்களிப்பை கொடுக்காமல் வெளியேறிய பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிற செய்திதான், அவனுக்குள் அலகை நுழைந்தான் என்று தெளிவாக விளக்கினார். எப்பொழுது இயேசுடைய உடனிருப்பிலிருந்து ஒருவர் தன்னை விலக்கிக் கொள்கிறாரோ அவர் அலகின் பிள்ளையாக, தீமையுடைய பிள்ளையாக தன்னை மாற்றிக்கொள்கிறார். அவருடைய வாழ்வு என்பது கடவுளை விட்டு வெகு தூரம் செல்லுகிற வாழ்வாக அது மாறிப்போகிறது. நண்பர்களே, இந்த நிலையில் இன்றைக்கு நம்முடைய வாழ்வை நாம் அலசி பார்க்க கடவுளை நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பை தருவதாகவே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய பற்றுறுதி, நம்முடைய உடனிருப்பு எந்த அளவிற்கு கடவுளோடு, கடவுள் நம்மை தெரிந்து கொண்டவர், நம்மை பிள்ளைகளாக, உரிமை பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொண்டவர், எப்பொழுதும் தந்தையாக இருப்பேன் என்ற நம்பிக்கையை நமக்கு கொடுத்து அந்த நம்பிக்கையிலிருந்து ஒருபோதும் விலகாதவராக அவர் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறார். எனவே கடவுள் பக்கம் இருக்கக்கூடிய நம்பிக்கை எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் திருமொழியின் வழியாக நாம் ஏற்படுத்தி கொண்ட அந்த உறவு உடன்படிக்கையில் நாம் எந்த அளவிற்கு கடவுளுக்கு நம்பிக்கை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம், கடவுளோடு நம்முடைய உடனிருப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாளில் நாம் சிந்தித்து பார்க்க அழைப்பை கடவுளை நமக்கு தருகிறார். யதார்த்தத்தில் இன்றைக்கு நாம் எண்ணி பார்ப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு கத்தோலிக்க திருவை விட்டு
உண்மை சபையை விட்டு இன்றைக்கு எத்தனையோ பிரிந்த சபைகளுக்கு பல மனிதர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அடிப்படையில் ஒவ்வொருவரையும் நாம் ஆழமாக எண்ணி பார்ப்போம் என்று சொன்னால் அவர்களுக்குள் இருப்பது யூதாசிடம் இருந்த மனநிலை என்பதை தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எம்மாவுக்கு சீடர்கள் செல்லுகிற பொழுது ஆண்டவர் இயேசுவும் உயிர்த்த ஆண்டவர் அவர்களோடு சென்றார். இந்த நிகழ்வை நாம் தெளிவாக உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் இறை வார்த்தையை பகிர்கிற பொழுது அவர்கள் இயேசுவை கண்டுகொள்ளவில்லை. மாறாக அப்பத்தை கொண்டு அவர்களோடு உண்ணுகிற பொழுது இவர் ஆண்டவர் தான் என்பதை அங்கே சீடர்கள் கண்டுகொண்டார்கள். விமரியம் என்ன சொல்கிறது? அதுவரை திறக்காத கண்கள் அப்பத்தை விட்ட பொழுது அவர்கள் கண்கள் திறந்தன, இயேசுவை பார்த்தார்கள், இயேசு உடனடியாக மறைந்து போனார் என்று சொல்லப்படும். எனக்குரியவர்களே, அப்படி என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன? இயேசு அப்பத்தை விட்டு கொடுத்தவுடன் அவர்கள் இயேசுவை கண்டுகொண்டார்கள், உடனே மறைந்து போனார்கள் என்று சொன்னால் இயேசுடைய இரண்டாம் வருகை வருகிற வரை நாம் அப்பத்தில் நற்கருணையில் ஆண்டவர் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கையை நாம் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு நமக்கு விட்டு சென்றிருக்கிறாரே ஒழிய அதை தவிர வேறு நம்பிக்கை இல்லை. எனவே இந்த நற்கருணை பக்தி என்பது நம்மை ஒன்றாக கூட்டுகிற நிலை மட்டுமல்ல, நம்மை உறவோடு வாழ வைக்கக்கூடிய ஒரு சூழல் அல்ல, மாறாக நமக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவை, உடன்படிக்கையுடைய உறவை ஒவ்வொரு நாளும் நாம் ஏற்படுத்திக் கொள்ளுகிற இந்த நற்கருணை பந்தி புதுப்பித்துக் கொள்ளுகிறது, புதுப்பித்துக் கொள்ள நமக்கு அழைப்பினை தருகிறது என்பதுதான். இந்த புதுப்பித்தலுக்குள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாத எந்த கிறிஸ்தவரும் கிறிஸ்தவருக்கு பிரியமான கிறிஸ்தவனாக இந்த சமூகத்தில் வாழ முடியாது. இந்த நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ள நமக்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது என்று சொன்னார். கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கக்கூடிய அந்த உறவை, உடன்படிக்கையினுடைய உறவை நாம் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்திக் கொள்வதற்கு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் இந்த நற்கருணை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நற்கருணை பந்தி என்பது ஆண்டவர் இயேசு நம்முடைய சீடர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கெல்லாம் விட்டு சென்றிருக்கக்கூடிய ஒரு உறவின் பந்தி, நம்முடைய பற்றுறுதியை வெளிப்படுத்த கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொண்டு நம்முடைய உடனிருப்பை இந்த பந்தியின் வழியாக ஆண்டவரோடும், ஆண்டவரை எடுத்து செல்வதன் வழியாக, உள்ளத்தில் சுமந்து செல்வதன் வழியாக அவர் நமக்கு வெளிக்காட்டுகிற அந்த உறவை பிறரோடும் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் இந்த அழைப்பினுடைய அடிப்படை சாராம்சம். எனவே நற்கருணையை கண்டுகொள்கிற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய நாம், நற்கருணையில் இயேசுடைய உண்மையான உடனிருப்பை கண்டுகொள்ள வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய நாம், அந்த உடனிருப்போடு நம்மை நாம் இணைத்துக் கொள்வோம், புதுப்பித்துக் கொள்வோம். இயேசு ஆண்டவரில் அந்த உறவில் நாம் இணைந்திருக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கக்கூடிய நாம் இயேசுவை சுமந்து செல்லவும் வாய்ப்பு பெறுகிறோம். அந்த சுமந்து செல்லுதல் என்பது சமூகத்திற்கு செல்கிற பொழுது இயேசு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உறவை பிறரோடு நாம் பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக என்பதை உணர்ந்து பற்றுறுதியோடு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கக்கூடிய மனநிலையை ஆண்டவரே எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்மை நாம் கொடுப்போம். கடவுளுடைய நிறை ஆசையும் வல்லமையும் இரக்கமும் நம்மை நம் குடும்பங்களை நேரிய பாதையிலே வழிநடத்தி காக்கட்டும். ஆமாம், எழுந்திருப்போம், விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். Thank you.
சொல்லி ஜெபிப்போம். வாழ்வழிக்கும் வல்லலே என் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட இறைப்பணியை குறைவின்றி நிறைவேற்றிட அருள் புரிந்து வழிநடத்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் வழங்கும் இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவரும் சமுதாயத்தின் தேவையை அறிந்து மக்களின் நல்வாழ்வுக்காக அயராது தன்னலம் பாராது உழைத்திட அருள் புரிய வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவாழ்வுக்கும் இறைவா, இயேசுவுக்கு எதிராக முணுமுணுத்து பிரிந்து சென்ற சீடர்களைப் போல் இல்லாமல் தங்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்தி வாழ்ந்த மற்ற சீடர்களைப் போல நாங்களும் உம்மை பற்றி கொண்டு வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் ஊற்றே இறைவா, உம்முடைய அன்பு மக்களாகிய நாங்கள் அனைவரும் வேறு தெய்வங்களை நாடிச் செல்லாமல் எல்லா நேரத்திலும் நீரே உண்மையான கடவுள் என்பதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு உமக்கு மட்டுமே ஊழியம் செய்து வாழ்ந்திட வருமருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் சிதறமே இறைவா, பேராலய கோபுர கட்டுமான பணியை ஆசீர்வதித்து வழி நடத்தவும், பண உதவி, பொருள் உதவி தாராளமாக கிடைத்திடவும், பணி செய்யும் பணியாளர்கள், உதவி புரியும் உபகாரிகள் குடும்பங்களுக்கு இறை ஆசி கிடைக்கவும், கட்டுமான பணி விரைவில் முடிவடைய அருள் புரியவும் வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒரு தனிப்பட்ட கருத்துக்காகவும் மௌனமாக வேண்டிக் கொள்வோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே உம்மை பார்த்து கேட்டு மன்றாடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, சகோதர சகோதரிகளை என்னுடையமான திருப்பதி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, ஒரே முறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கிக் கொண்டீரே. உமது திருவையில் ஒற்றுமை அமைதியாகி கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்காமரின் நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்களின் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடைமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவி பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவிழமானார். இவ்வாறு இருளிலிருந்து மதுவியத்தை ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செய்தருளினார். ஆகவே வானகத்தூதர் முதன்மை வானகத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் நமது மாட்சியை புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடன் கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவிருந்தை அவருடைய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கோரி நம் சிலர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொல்லப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்ந்து தரும் அப்பத்தை மீட்பழைக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேது கந்தனிசாமி ஆண்டவை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இந்த நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன ஒவ்வொருவரை, இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும், உத்தரிகத்தலத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரே நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பாதுகாவலர் புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரை ஒன்றி எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனின் துணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரின் தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் இன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதிகளோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி இதோலையும் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலின் திருத்தமை காத்துகளை வாழ்வழிப்பதாக. ஞாயிறு அறிக்கை, இவ்வாற அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஜெபங்களும். நீங்கள் எந்த வழிபாட்டிற்கு சென்றாலும் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து செல்லுங்கள். நமது பங்கில் நடைபெறும் 2021 முழு விவிலியம் வினாவிடை போட்டியில் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளவும். தேர்வு எண் 17 தானியேல் 1 முதல் 3 வரையுள்ள பகுதிகளுக்கான தேர்வுதான் பேராலய வளாகத்திலும் அலுவலகத்திலும் வழங்கப்படுகின்றன. ரூபாய் 10 கொடுத்து பெற்றுக்கொள்ளவும். தேர்வு எண் 17 பகுதிகளுக்கான விடைத்தாளினை பங்கு அலுவலகத்தில் வருகிற 29ஆம் தேதிக்குள் ஒப்படைக்கவும். விண் அகாடமியில் அரசு பணி தகுதி தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகளும் காவலர் தேர்வுகளுக்கான பயிற்சியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே விருப்பமுள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன் பெறலாம். பேராலய கோபுர பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ள வேண்டுகின்றோம். இம்மாதத்திற்கான பேராலய ஓசை தயாராக உள்ளது. அன்பிய பொறுப்பாளர்கள் பெற்று அன்பிய குடும்பங்களுக்கு வழங்கவும். செப்டம்பர் மாத இணையதள வழியான விவிலிய போட்டிகள் அறிவிப்பு. காலத்தின் நிலை கருதி
இணையதளம் வழியாக போட்டிகள் நடத்தலாம் என திட்டமிடப்பட்டிருக்கின்றது. போட்டியில் கலந்து கொள்பவர்களின் அனைத்து வீடியோக்களும் பாளையங்கோட்டை கதிர்டெல் டிவி என்ற தலைப்பில் யூடியூபில் ஒளிபரப்பப்படும். அனைவரும் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பொதுவான செயல்பாட்டு முறைகள்: போட்டிக்கென்று ஒரு பொதுவான பகிரி, அதாவது வாட்ஸ்அப் குழு அமைக்கப்படும். போட்டியாளர்கள் தங்களுடைய வாட்ஸ்அப் எண்களை செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள் 9514950015 என்ற எண்ணுக்கு பதிவு செய்யவும். உங்கள் பதிவில் இடம்பெற வேண்டியவை: போட்டியாளரின் பெயர், வயது, அன்பியம். பாளையங்கோட்டை பேராலய பங்கின் உறுப்பினர்கள் மட்டுமே போட்டிகளில் பங்கேற்க வேண்டும். போட்டியாளர்கள் தங்கள் படைப்புகளை வீடியோவில் தெளிவாக பதிவு செய்து வாட்ஸ்அப்பில் பதிவிட வேண்டும். போட்டிகள் குறித்த பிற தகவல்கள் யாவும் வாட்ஸ்அப் குழு வாயிலாக தெரிவிக்கப்படும். நடுவர்கள் முடிவே இறுதியானது. லைக்ஸ், கமெண்ட்ஸ், வியூஸ் வைத்து மதிப்பெண்கள் மதிப்பிடப்படும். உங்கள் வீடியோவை தொடங்கும் போது பெயர், வயது, அன்பியம் மற்றும் தலைப்பை தெளிவாக கூற வேண்டும். வீடியோக்கள் அனைத்தும் யூடியூபில் பதிவிடுவதால் உங்கள் ஆடைகள், அலங்காரங்கள் அனைத்தையும் நாகரிகமாக அணியும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். போட்டிகள் பற்றிய முழு விவரங்களை பேராலய ஓசையில் காணவும். திருமண ஓலைகள்: பாளையங்கோட்டை பகுதி எம்கே நகரில் இருக்கும் தந்தை ஆயிரத்தான் தாய் புனிதா செல்வராணி இவர்களின் மகள் ஆண்டனி சுபாவுக்கும், தூத்துக்குடி மறை மாவட்டம் புனித ஜூட் திருத்தலம் பங்கு ஆசிரியர் காலனியில் இருக்கும் தந்தை சார்லஸ் தாய் ஜெயராணி இவர்களின் மகன் தாமஸுக்கும் திருமணம் செய்ய இது முதலாவது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு பாளையத்தில் இருக்கும் தந்தை ஜெயக்குமார் தாய் ரோஸ் மணிமேகலை என்ற கலா இவர்களின் மகள் மேரி தவசீலிக்கும், தூத்துக்குடி மறை மாவட்டம் முத்தியாபுரம் பங்கு முத்தியாபுரத்தில் இருக்கும் தந்தை செல்வராஜ் தாய் ராஜிகா இவர்களின் மகன் அஜித் ராஜுக்கும் திருமணம் செய்ய இது மூன்றாவது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு ஆரோக்கியநாதபுரத்தில் இருக்கும் தந்தை வேதக்கல் தாய் வசந்தா இவர்களின் மகன் சின்சோனுக்கும், சிதம்பராபுரம் பங்கு வாங்கிக்குளத்தில் இருக்கும் தந்தை சின்சோன் கிருபால் தாஸ் தாய் கலாவதி இவர்களின் மகள் ஜூலியட் சில்பியாவுக்கு திருமணம் செய்ய இது மூன்றாவது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு செந்திநகரில் இருக்கும் தந்தை செல்வநாதன் தாய் அமலா ராணி இவர்களின் மகள் அருள் ஜெய பெரிட்டாவுக்கும், திருச்சி மறை மாவட்டம் எடமலைப்பட்டி புதூர் பங்கு முருகன் நகரில் இருக்கும் தந்தை லொயலா இக்னேசியஸ் தாய் ஆண்டி சின்னராணி இவர்களின் மகன் மரிய ஜோசப் திங்சிலிக்கும் திருமணம் செய்ய இது மூன்றாவது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு பாளையத்தில் இருக்கும் தந்தை ஜோசப் மைக்கேல் பேட்டரி தாய் பதுவை பூங்கொடி இவர்களின் மகள் சிறுமலர் மெலோவுக்கும், கும்பகோணம் மறை மாவட்டம் முசிறி பங்கு முசிறியில் இருக்கும் தந்தை மைக்கேல் தாய் புனிதா இவர்களின் மகன் ஜோ அல்போன்ஸுக்கும் திருமணம் செய்ய இது முதலாவது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு பாளையத்தில் இருக்கும் தந்தை அந்தோனி ராஜகோபால் தாய் அகஸ்டா மேரி இவர்களின் மகன் ஏசு பிர்லா போஸுக்கும், சாந்திநகர் பங்கு சாந்திநகரில் இருக்கும் தந்தை ஜேசு புஷ்பா ராஜமணிக்கும், ஜேசு புஷ்பா ராஜமணி தாய் ஆரோக்கிய மேரி இவர்களின் மகள் ஆரோக்கிய சித்ராவுக்கும் திருமணம் செய்ய இது முதலாவது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு விஎம் சத்திரத்தில் இருக்கும் தந்தை ஜெராக் ராயன் தாய் ஜாக்லின் பெர்னாண்டோ இவர்களின் மகன் அமர் இன்ஃபென்ட் அஸ்வினுக்கும், தூத்துக்குடி மறை மாவட்டம் பணிமை மாதா ஆலய பங்கு தூத்துக்குடியில் இருக்கும் தந்தை சார்லி தாய் எல்சி இவர்களின் மகள் மேரி மேக்ரின் சரோனாவுக்கும் திருமணம் செய்ய இது முதலாவது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு பாளையத்தில் இருக்கும் தந்தை ஆண்டனி செல்வராஜ் தாய் பெர்க்மான்ஸ் இவர்களின் மகன் ஜார்ஜ் இனிகோவுக்கும், பாளையங்கோட்டை பங்கு பாளையத்தில் இருக்கும் தந்தை கிருஷ்ணன் தாய் புஷ்பலதா இவர்களின் மகள் மோனிஷாவுக்கும் திருமணம் செய்ய இது முதலாவது ஓலை.
பாளையங்கோட்டை பங்கு பாளையங்களுக்கும் தந்தை ஜெயஸ் ராஜா, தாய் மேரி அமலாபாய் இவருடைய மகன் ஆண்டனி விக்டருக்கும், குளித்துறை மறை மாவட்டம் படர் நிலம் பங்கு தெற்கு தாமரக்குளத்தில் இருக்கும் தந்தை ஜெய சுகுமார், தாய் பாக்கிய நட்சத்திரபாய் இவருடைய மகள் டெனோசியா குமாரிக்கு திருமணம் செய்ய இது முதலாவது முறை. இத்திருமணங்களில் ஏதாவது விக்கிரங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்துவோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருது எங்களுக்கு முழுமையான நலம் திருமருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் மக்குவந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் உங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் எந்நாளும் அகற்றி உங்கள் மீது தமது ஆசி குடைகளை இரக்கத்தோடு பொழிவாராக. அவர் உங்கள் இதயங்களை தமது அருள் வாக்கில் ஆர்வம் கொள்ளச் செய்து அவற்றை என்றென்று உள்ள மகிழ்வால் நிரப்புவாராக. இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாய் இறைவனுடைய கட்டளைகளின் வழி நடந்து சென்று விண்ணக வீட்டின் உரிமை பேற்றை பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்ற. பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியாரே, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே